நுரையீரல் புற்றுநோய் இந்த வீடியோவில் உங்களுக்கு லங் கேன்சரோட காரணங்கள் என்ன, லங் கேன்சரோட அறிகுறிகள் என்ன, லங் கேன்சரோட என்னென்ன ஸ்டேஜிங் இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சீக்கிரமாக கேன்சர் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேன்சர் லங் கேன்சர். வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ நுரையீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படம் உட்காந்தவொன்னே என்ன போடுறான், எடுத்தோன்னே படத்தை போடுறானா இல்லை வேறு ஏதாவது ஒன்று போடுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்றான். அதாவது என்னென்னா, புகைப்பிடித்தா புற்றுநோய் வரும் அப்படின்ட்டு போட்டான். அப்போது சிகரெட் பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் கேன்சர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட். இப்போ சிகரெட் பிடிச்சாங்க எல்லாருக்குமே கேன்சர் வந்துருமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரத்துக்கு 10 மடங்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா சில பேர் நம்மகிட்ட கேட்குறான், என்ன கேட்குறேன்னா, ஏன் சார் ஒரு தாத்தா 80 வயசு உட்காந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அது நல்லா இருக்குது, நீங்கள் என்னென்னா ஒரு கேன்சரே வரல, நீங்கள் நீங்கள் என்ன சிகரெட் பிடிச்சா கேன்சர் வந்துடும் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எல்லார் உடம்பும் ஒன்றும் கிடையாது. அந்த தாத்தா தப்பிச்சிருச்சுன்றதுக்காக நம்ம இளைஞர்கள் மாட்டிப்போமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் திடீர்னு உங்கள் உடம்போட சூழ்நிலையை பொறுத்து, உங்கள் உடம்போட ரியாக்ஷனை பொறுத்து, எதிர்ப்பு சக்தியை பொறுத்து கேன்சர் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் ஜென்ரலாக ஸ்மோக்கிங் ஒரு 20லேருந்து 25 வருஷத்துக்கு மேலே பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு 10 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 5லேருந்து 10 சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு 20 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் 5லேருந்து 10 மடங்கு அதிகமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர்ன்றதை முதல் காரணமாக எடுத்து வைங்க. ரைட். இப்போ ஸ்மோக்கிங்கை தாண்டி வேறு ஏதாவதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. இப்போ எத்தனை போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடாது, அந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம சுற்றுச்சூழல் காற்று ரொம்ப முக்கியம். அப்போ 2வது முக்கியமான காரணம் ஏர் பொல்யூஷன். நியூஸ் எடுத்து பாருங்கள், டேட்டாவை எடுத்து பாருங்கள். டெல்லியில் வாழ்கிற மக்களுங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு லங் கேன்சருங்க. அந்த சின்ன பசங்க 13 வயசு 15 வயசு பையனுக்கு லங் கேன்சர். அவன் பண்ண ஒரே தப்பு டெல்லியில் பிறந்தான்னு மட்டும்தான். ஏன் டெல்லியில் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை எந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, PM 2.5, PM 10, லெட்டு, அதுன்னு சுவாசிச்சுக்கிட்டே இருக்கு. இவ்வளவு காம்பனன்ட்ஸ் உள்ள சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த குழந்தை 15-20 வயசுல திடீர்னு கேன்சர் வந்துருதுங்க. அப்போ இந்த டெல்லியில் யங் ஏஜ் கேன்சர்ஸ் அதிகமாக இருக்கு, சிகரெட் பிடிக்காதவன் கேன்சருக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? சுற்றுச்சூழல் காற்று. அப்போது ரொம்ப முக்கியமாக ஏர் பொல்யூஷன் ரொம்ப முக்கியமான 2வது காரணமாக இருக்குது. 3வது முக்கியமான காரணம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேலை செய்வாங்க. சார் நான் இந்த உருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறேன், வெல்டராக வேலை செய்கிறேன், இந்த அயனை உருக்குவேன், இந்த ராடை உருக்கும் போது பயங்கரமாக புகை வரும் சார், அதை நான் சுவாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்மோக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு 3வது காமனாக இருக்குது. 4வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ், இந்த கதிர்வீழ்ச்சியெலாம் ரொம்ப அதிகமாக பட்டு அதனால் லங்ஸில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது முக்கியமான காரணம் ஜெனட்டிக் என்னும் போது காரணமே இல்லாமல் எஸ்பெஷலி நிறைய லேடிஸ் இந்த கம்ப்ளைண்டோட வருவாங்க. என்னன்னா, சார் நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டுக்காரும் பிடிச்சதில்லை சார், நான் எங்கள் பழக்கமே இல்லையே சார், எனக்கு போய் லங்கு கேன்சர்னு சொல்கிறீங்களே சார்னும் போது ஜெனட்டிக் முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த ஜெனட்டிக்கில் மிக முக்கியமாக அடினோ கார்சினோமா ஆஃப் லங் அப்படின்றது பார்த்திங்கன்னா லேடிஸில் எஸ்பெஷலி வரக்கூடிய லங் கேன்சராக அமையுது. அப்போ ஜெனட்டிக்கும் முக்கியமான காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான காரணம் HIV இன்ஃபெக்ஷன். எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு லங்ஸில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ HIV லங்ஸில் கப்போசி சார்கோமா மாதிரி கேன்சர்ஸை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக நியூட்ரிஷன் குறைபாடு. பயங்கரமாக நியூட்ரிஷன் குறைபாடுன்னும் போது யார் ஒருத்தர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விட்டமின் C, விட்டமின் D, விட்டமின் Eன்னு சொல்கிறோம்ல, என்னது கலர் காய்கறிகள் மற்றும் பழங்கள், இதை முற்றிலுமாக எடுக்காமல் எப்பவுமே பரோட்டா, சிக்கன், பிரியாணி இது மட்டும்தான் அப்படின்ற வாழ்கிறவங்களுக்கு உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது. அப்போ கேன்சர்ஸ் வாய்ப்பு அதிகமாகுது. இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் ஃபார் லங் கேன்சர். ஸோ நான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு 3 காரணம் சொல்லுங்கள் சார் லங் கேன்சர்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவேன். சிகரெட் பிடிக்கிறவங்க கூட தான் சார் உட்காந்துட்டு இருக்கான், உனக்கு ரிஸ்க் இன்னும் அதிகம். அப்போ ஸ்மோக்கிங் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் முதல், 2வது ஏர் பொல்யூஷன், 3வது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், 4வது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனட்டிக் அப்படின்ட்டு 3-4 காரணங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த லங் கேன்சருக்கு. சரி ரைட், என்ன சார் எனக்கு அறிகுறிகள், என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் எனக்கு லங் கேன்சர் நான் யோசிக்கணும் அப்படின்னும் போது
நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா கூகுள் பண்ணி பார்க்குறீங்க. நம்ம கிளினிக்கில் வர பாதி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பயந்துன்னு தான் வராங்க. சார் இருமல் வருது, கேன்சராக இருக்குமோ? சார் லைட்டாக ஒரு மாதிரி இருமும் போது ஒரு மாதிரி இங்கெல்லாம் பிடிக்குது, கேன்சராக இருக்குமோ? சார் இங்கெல்லாம் லைட்டாக வலிக்குது, கேன்சராக இருக்குமோ? எல்லாரும் கேட்குறது என்னென்னா பார்த்தீங்கன்னா இரும்பல் வந்தாலே அது லங் கேன்சராக. கூகுளில் போய் என்ன டைப் பண்ணுறாங்கன்னா எனக்கு இரும்பல் வருது, லங் கேன்சராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கூகுள் ஆமான்னு தான் சொல்லும். இருமல் எஸ் கண்டிப்பாக எந்த உங்களுக்கு லங் கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் கூகுள் சொல்லும். ஏன்னா கூகுள்ன்றது ஒரு கடல். ஸோ கேன்சரோட அறிகுறிகள்ன்றதை எப்போ நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கா, ஆமாம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட். ப்ளஸ் உங்களுக்கு இரும்பல் 3-4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 நாள் இரும்பல் வச்சுட்டு நீங்கள் கேன்சர்னு பேசக்கூடாது. தொடர்ந்து 3-4 வாரத்துக்கு மேலே எனக்கு இரும்பல் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது 2. 3வது இரும்பும் போது ரத்தம் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3. 4வது என் வெயிட் ரொம்ப குறையுது, பசியே எடுக்க மாட்டேங்குது சார், வெயிட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்னல இந்த 4-5 தான் லங் கேன்சருக்கான கிளாசிக்கல் அறிகுறிகள். ஸோ என்னென்னு சொல்லுவோம், இரும்பல், தொடர்ச்சியான இரும்பல் 3-4 வாரத்துக்கு மேலே, ரத்தம் வருது, வெயிட் குறையுது, பசி எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு பயங்கரமான சிகரெட் ஸ்மோக்கராக இருக்கீங்க, இல்லைனா பயங்கரமான பொல்யூஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லங் கேன்சருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்புறம் இந்த ஃபீமேல்ஸ்க்குன்னு சொன்னல இந்த ஜெனட்டிக்காக வர்றது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையும், பசி எடுக்காது, இரும்பல் இருக்கும், ரத்த உரம் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க எந்த பப்பம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டாங்க, சிகரெட் கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ண ஒரே பாடுறோம் அவங்க பரம்பரையோட பாவம், அதனால் வர்றது ஜெனட்டிக். ஓகே, அதான் அடினோகார்சினோமா ஆஃப் லங். ரைட். இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு என்ன கேன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா மற்றும் ஸ்மால் செல் கார்சினோமா. ஆனால் இந்த ஜெனட்டிக்காக வரக்கூடிய லேடிஸ்க்கு வர்றது அடினோகார்சினோமா ஆஃப் லங்காக வருது. ஸோ ஜெனட்டிக்ஸ்னாலே கேன்சர் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இப்போது என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டேன், என்னென்ன டைப் ஆஃப் அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து எப்போ சார் நம்ம டாக்டரை போய் பார்க்கணுன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்துக்கிட்டு நான் சொல்கிற அறிகுறி இருந்ததுன்னா அடுத்த செகண்டே நீங்கள் போய் ஒரு நுரையீரல் டாக்டர் போய் பார்க்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நோ டைம் டிலே. ஒரு நாள் டைம் டிலேலையும் நம்மளோட கேன்சர் டக்குன்னு வளர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டைம் டிலே இல்லாமல் டக்குன்ட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், நுரையீரல் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட்டை போய் பார்த்தே ஆகணும். ரைட். இப்போ பல்மனாலஜிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக உங்கள் அறிகுறிகளை வச்சு கேன்சர்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். முக்கியமான 2 டெஸ்ட் பண்ணுவோம். என்னென்னா ஒன்று எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன். எக்ஸ்ரேல ஒரு ஐடியா கிடைக்கும், ஆமாம் சார் ஒரு மாதிரி ரவுண்டாக கேன்சர் கட்டி மாதிரி இருக்குன்ட்டு. அடுத்து சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேன் எதுக்கு பண்ணுவோம்னா அந்த கேன்சர் அங்கே மட்டும்தான் இருக்கா, லங்ஸில் வேற எங்கேயாவது பரவி இருக்கா, என்ன சைஸு என்ன லொக்கேஷன் ஒரு டெப்த் கிடைக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்சர் கட்டி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயாப்சி மற்றும் பிராங்கோஸ்கோபி பண்ணப்படும். அதாவது மூக்கில் ஒரு கேமரா மாதிரி விட்டு அந்த கேன்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கே போய் அந்த கேன்சர்லேருந்து ஒரு 1-2 பீஸை பயாப்சி எடுத்துன்னு வருவோம். எடுத்துன்னு அந்த லேபுக்கு அமிச்சு என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா இப்போ இந்த ஜெனட்டிக்காக வர கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, இப்போ ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய இந்த ஸ்மால் செல் ஸ்குவாமஸ் செல்க்கு ட்ரீட்மெண்ட் வேறு. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் பயாப்சின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த டெஸ்ட்டையும் பண்ணுவோம். மற்றும் லாஸ்ட்டாக பெட் ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம். ஏன்னா அந்த கேன்சர் அங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை உடம்புல வேற எங்கேயாவது பரவி இருக்கா அப்படின்றது பெட் ஸ்கேன் பண்ணுவோம். ஏன் சார் இந்த பெட் ஸ்கேன் இவ்வளோ ஸ்கேன்லாம் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா ஸ்டேஜ் பண்ணணும். கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டேஜ் 1ஆ, ஸ்டேஜ் 2ஆ, ஸ்டேஜ் 3ஆ, ஸ்டேஜ் 4ஆன்ட்டு. ஏன் சார் அதை ஸ்டேஜ் பண்ணி என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்ததுன்னா 100% சர்ஜரி பண்ணி அந்த கேன்சரை சரி பண்ணிடுவோம். உங்களுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ஆக இருந்தது, அதுவும் ஸ்டேஜ் 4ஆக இருந்ததுன்னா அது மெட்டாஸ்டேசிஸ். அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம்ல, லாஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது, பெருசாக கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி தான் பண்ணுவோன்ட்டு. அப்போ அந்த ஸ்டேஜ், அப்போ இந்த ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சிடி ஸ்கேன் மற்றும் பெட் ஸ்கேன் தேவைப்படுது. பயாப்சின்றது எந்த டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்து அதுக்கேற்ற மருந்து கொடுக்கறதுக்கு தான் பயாப்சி தேவைப்படுது. அப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் நுரையீரல் டாக்டர் நாங்கள் உங்களுக்காக பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜை பொறுத்து. அப்போ அதுக்காக தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜை தான் முற்றிலும் குணப்படுத்த முடியும் சர்ஜரி மூலியமாக. ஸ்டேஜ் 3-4 இருந்ததுன்னா நம்ம கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது, இதனால தான் சொல்கிறேன் சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ இங்கே வருது. அப்போ சீக்கிரமாக நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேஷண்ட் நிறைய பேர் நம்ம கிளினிக் வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல் தான் வராங்க, ஸ்டேஜ் 3Bயில் தான் வராங்க. ஸ்டேஜ் 1 பேஷண்ட் பார்க்குறதே ரொம்ப ரேர். வரவங்களாம் லாஸ்ட் ஸ்டேஜில் வராங்க. ஏன்னா அறிகுறிகளை முற்றி போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு பயம் வந்து டாக்டர்கிட்டே போகிறான். யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க, நான் இவ்வளோ சிகரெட் பிடிக்கிறேன்னு எனக்கு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா, எனக்கு லங்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்ற யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இங்கே தான் ஒரு கான்செப்ட் வெளியே வருது. அந்த கான்செப்ட் பேர் என்னென்னா லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஃபார் லங் கேன்சர். அப்படின்னா என்னென்னா லங் கேன்சர் காலியானு முஜாகிரதையாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்ற கான்செப்ட் வருது. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 20-30 வருஷமாக சிகரெட் பிடிக்கிறீங்களா, உங்கள் வயசு 35-40க்கு மேலே இருக்கா, தயவு செஞ்சு நுரையீரல் டாக்டர்கிட்ட வாங்க, LDCTன்ற ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. LDCTனா என்னென்னா லோ டோஸ் சிடி ஸ்கேன். எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்க்ரீனிங். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் ஒரு 2000-3000 ஆகுது, 2000-3000 விட்டுருங்க, ஆளே போயிடுவாங்க. விட்டுட்டீங்கன்னா 3-4ன்னு போகும்போது கோடி கணக்கில் செலவு பண்ணாலும் சரியாகாத, லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காசு போனால் போது உயிர் போயிடுது. அப்போது இந்த LDCT தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ நான்லாம் வந்து இந்த டாக்டராக இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி பார்த்துப்பேன், எனக்கு நல்லா இருக்கேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா ஆங்கிள்லையும் ஒரு தடுப்பூசி போட்டுப்பேன், இதெல்லாம் ப்ரொடெக்ஷன். ஆனால் மக்களை யார் சொல்கிறது? அப்போ மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 100% நம்பலாம். அப்போ LDCTன்றது வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணுங்க. லோ டோஸ் சிடி ஸ்கேன். அப்போ அந்த லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக போனால் எடுக்க மாட்டாங்க. அப்போ டாக்டர் வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்ட்டு LDCT ரெக்கமெண்ட் பண்ணுறேன். LDCT ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு LDCTயில் வந்து எதுக்கு லோ டோஸ்னா உங்களுக்கு கதிர்வீழ்ச்சினாலே சைடு எஃபெக்ட் இருக்காது, ப்ளஸ் லங்ஸில் கேன்சர் மாதிரி ஏதாவது சின்ன ஸ்டேஜில் சின்ன கட்டி இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்டார்டிங்லேயே சர்ஜரியில் சரி செஞ்சிடலாமே. அப்போது இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் தான் லங் கேன்சருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டுட்டோம்னா அப்படின்னு 4 ஸ்டேஜ் போயிடுங்க. டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம், டப்னு 2-3 மாதம் ஸ்டேஜ் 4 எண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு டைம் இருக்கிறதே கம்மி. அப்போ நம்ம அந்த டைமில் இரும்பல்னு ஒரு மாத்திரை சிறப்பு அப்படி இப்படின்னு குடிச்சு டைம் ஓட்டிடுவோம். பார்த்தா திடீர்னு ரத்தம் வரும், பயந்துருவீங்க, வருவீங்க, ஸ்டேஜ் 4ன்னுவோம். அப்போ அந்த டைம் விடக்கூடாது. அப்போ ஸ்க்ரீனிங் ஃபார் லங் கேன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாங்க. ஏன்னா வந்துட்டு சும்மாவே நான் நிறைய சொல்லுவேன். இது லங் கேன்சர் வேறு, என்னோட டாப்பிக்கு நான் 2 மணி நேரம் கூட இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ நேரம் சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு சொல்லித்தரலாம். பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக போயிடும். ஏன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் கொஞ்சம் டைம் நான் வந்து குறைச்சிக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு லங் கேன்சர்ன்றது ஒரு மோசமான கேன்சர், சிகரெட் முக்கியமான காரணம். அதே மாதிரி இதை சீக்கிரமாக ஸ்க்ரீன் பண்ணால் இதை ஃபுல்லாக 100% நம்ம சர்ஜரி மூலிமா க்யூர் பண்ணலாம். அதனால் வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்கள் LDCT அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு 5-6 பாயிண்ட் இந்த வீடியோ மூலமா உங்கள் மேலே வந்து நான் திணிக்கிறேனே வச்சுக்கோங்களேன். நல்ல விஷயத்தை தான் திணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, உங்களுக்கு வீட்டுக்கார் பிடிக்கிறாரு, தாத்தா பாட்டி யாரை வேணால் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அதை அமுச்சு விடுங்க. அந்த குரூப்லாம், அந்த சோஷியல் மீடியா குரூப்லாம் இந்த வீடியோவை அமுச்சு விடுங்க. தயவு செஞ்சு ஒருத்தவங்க லைஃப்பை நீங்கள் காப்பாற்றினதான் வந்துட்டு ஒரு புண்ணியமாவது வந்து உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ தட் எவ்வளோ பேஷண்ட் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பார்க்கும்போது மனசே கவலையாக இருக்கும், என்னடா இது லங் கேன்சர்ன்றாங்களேன்ட்டு. அவங்க எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றலாம். அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு அவேர்னஸ் வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தட் தே கெட் நாலேஜ் அண்ட் தே கெட் ட்ரீட்டட் அண்ட் தே கெட் ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.